கதவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டம் அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் சாலை விபத்தில் 5 பேர் பலியாகினர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் சாதிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் என தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 7 நாட்களில் 568 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகிகள் செல்வராஜ் மற்றும் அஞ்சலியை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மக்கள் தலையில் கடனை ஏற்றி வைத்துள்ளது திமுக ஆட்சி. இதுதான் திமுக செய்துள்ள சாதனை என்று சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். எளிமை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் காதி ஷோரூம்களில் பட்டு சிலைகள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்கள் விற்கப்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது. நீதிக்கு புறம்பான காவல்துறையினரின் மோதல் கொலைகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடகம் நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆதாரங்களுடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் பணிமனைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள இருப்பதால் வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரையில் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் வழக்கில் அவரது சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பழனி முத்தமிழ் மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அருகே சாலையோரம் வீசப்பட்ட பச்சிளம் பெண் சிசு மீட்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு பணி தொடங்கியதால் பாரிமுனையில் ரோட்டோரம் வசிப்பவர்களை இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் சளி இருமலுடன் சென்னையில் காய்ச்சல் பரவுகிறது. தேசிய அளவில் தொடர் தோல்வியால் பாஜகவின் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டதாக செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே நீதிபதி கருணாநிதி உயிரிழந்தார். நீதிபதி கருணாநிதி பலியான சம்பவத்தில் கே நாகூரை சேர்ந்த வாஞ்சிமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். TNPSC குரூப் 2A தேர்விற்கு இன்று முதல் இலவச பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட உள்ளது. சசிகலா OPSஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க ஆலோசனை என பிடிவாதத்தை எடப்பாடி பழனிசாமி தளர்த்தியுள்ளார். தொடரும் கனமழை காரணமாக சாலையோர அணையின் நீர்மட்டம் 140 அடியாக உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஓசூர் அருகே 800 கிலோ ரேஷன் அரிசி கடத்தப்பட்டதாக டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். TNPLல் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி பந்து வீச்சுக்கு தேர்வானது. விராட் ரோஹித்தின் இடத்தை யாராலும் எடுக்க முடியாது என இந்திய முன்னாள் கேப்டன் தெரிவித்துள்ளார். TNPL திருப்பூர் திண்டுக்கல் ஆட்டம் மழை காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 55,000 கடந்துள்ளது. அதன்படி இன்று ஆபரண தங்கம் ரூபாய் 720 அதிகரித்து சவரன் 55,360க்கு, கிராமுக்கு ரூபாய் 90 அதிகரித்து 1 கிராம் 6,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக வால்பாறையில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.